வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பதக்கம் வென்ற ஹாக்கி அணியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்து பெற்றனர். கோவை, நெல்லை, திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வரும் 27ஆம் தேதி அமெரிக்க செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். அடுத்த கட்ட வேலையாக இப்பொழுது அமெரிக்க நாட்டுக்கு செல்லவிருக்கிறார். அங்கே மிக முக்கியமான பல நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிறோம். வருகிற 27ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புறப்படுவார் என்று நினைக்கிறோம். அந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித்தை முதலமைச்சராக்குவோம். விழுப்புரம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. हेलीकॉप्टर மூலம் மலர் தூவி மரியாதை. लाल किले की प्राचीर के सामने से प्रस्थान कर रहे हैं और यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं 2 एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में, जहाँ पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल ने 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குழுவினரால் நாட்டுப்பணி செய்யப்படுகிறது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 ரூபாயாக அதிகரிப்பு. தியாகிகளின் குடும்பத்திற்கு மாதாந்திர ஓய்வூதியத்தையும் 11,500 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு.
சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருது தந்து பாராட்டினார். 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக செயல்பட்ட கூடலூர் செவிலியர் சபினாவுக்கு கல்பனா சாவ்லா விருது. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ. சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். அரசியல் வேறு, அரசின் நிலைப்பாடு வேறு என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம். சுதந்திர தினத்தை ஒட்டி இந்து சமய அறநிலைத்துறையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சமபந்தி விருந்து நிகழ்ச்சி. அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர், TRP ராஜா, மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணி. காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் ஹெல்மெட் அணியாமல் போக்குவரத்து விதிமீறல். தமிழக அரசு பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தும் திட்டமில்லை என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மீண்டும் திட்டவட்டம். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டே ஆக வேண்டும் என்றும் பேட்டி. டெல்லியில் சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்திக்கு பின்வரிசையில் இருக்கை ஒதுக்கியதால் சர்ச்சை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கும் மரபு மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். பொள்ளாச்சியில் டிராக்டர் பேரணி நடத்த முயன்ற விவசாயிகள் கைது. தேனியில் 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல். 2 கைது செய்து காவல்துறை விசாரணை. நாளை வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு ஓசூர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. பூச்சந்தையில் குவிந்த மக்கள் மற்றும் வியாபாரிகளால் நெரிசல். தங்கலான் படத்தை பார்க்க திருச்சி திரையரங்கிற்கு விக்ரம் கெட்டப்பில் வந்த ரசிகர்கள். அருள்நிதியின் டிமாண்டி காலனி 2ஆம் பாகம் வெளியான கோவை திரையரங்கில் பேய் வேடத்தில் நடனமாடிய IT ஊழியர்கள். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து நடந்த போராட்டத்தின் போது அடித்து நொறுக்கப்பட்ட ஆட்சி மருத்துவமனை. আমাদের ভিতরে ভেঙে দিয়েছে পুরো, এমনি সব ঠিক আছে। புகைப்படங்களை வெளியிட்டு குற்றவாளிகளை தேடும் காவல்துறை. சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா. சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி.